சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான்னு சொல்லிட்டு. நம் தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? முதலாவது ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நம்மளை பெரியவனாக்குகிறவராக இருக்கிறார், நம்மளை விருத்தி அடை செய்கிறவராக இருக்கிறார். அந்த காரியத்தில் மகா பெரியவனாய் நம்மளை மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வர அவன் மகா பெரியவனாக காரணம் என்னன்னா, நம்ம இதே 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படி என்று சொல்லப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்ததுனால 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லப்படும் போது, அந்த வார்த்தையை கேட்டு ஈசாக்கு நடந்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் நாளுக்கு நாள் விருத்தி அடையத்தக்கதான மகா பெரியவனாய் மாற்றத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர்களை விருத்தி அடை செய்கிறார், அவர்களை மகா பெரியவனாய் மாற்றுகிறார். நம்ம தொடர்ந்து இந்த 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்கிறாங்க. 29ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை